ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய கமல் சார் ஃபேன்ஸ் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஒரு ஆதரவு வந்து கொடுப்பாங்க அப்படின்றதுனால நான் கேட்குறேன். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எப்போப்பா தக் லைஃப் எப்பப்பா வருது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்த எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கேன். இந்த மாத இறுதியில் ஃபஸ்ட்டு சிங்கிள் நம்ம தக் லைஃப்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது அப்படிங்கிற அப்டேட் வந்து நமக்கு வந்து வந்திருக்கு. ஸோ மார்ச்சில் எண்டு வந்துருச்சா. ஸோ ஏப்ரல் மே ஜூன் 5 ரிலீஸ். ஏப்ரல் மேல வந்து டீசர் வந்துடும் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த ஆடியோ லான்ச்சு இந்த மாதிரி வந்து நடைபெறும் அப்படிங்கிறது தான். ஸோ ரொம்ப பிளான் பண்ணி காஷியஸாக தக் லைஃப் டீம் வந்து மூவ் பண்ணுறாங்க. ஏன்னா நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து டீசருக்கும் ட்ரெய்லருக்கும் வந்து இருக்குது அப்படின்றதுனால என்ன தான் வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கும் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ தக் லைஃப் கூடிய விரைவில் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். சரி, அட்லி சல்மான் கான் அந்த கமல் சார் ப்ராஜெக்ட் வந்து இருந்தது இல்லை, அது வந்து கமல் சாருக்கு வந்து கதை செட் ஆகலை அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. 2-3 கரெக்ஷன் சொல்லியிருக்காரு. பட் அதுவும் வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்றதுனால கமல் சார் ஆப்ட் அவுட் ஆஃப் த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு அஃபீஷியல் தகவல் வந்துருச்சுங்க. அப்படி இருக்கிறப்ப அவர் வந்து வேறு யாராவது அணுகணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. ஸோ ஏன் மெட்டீரியலைஸ் ஆகலை அப்படின்ற ஒரு டீட்டெயிலாம் வந்து தெரியல. ஆனால் கைவிடப்பட்ட அட்லி படம் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இனிமேல் அட்லி அந்த ப்ராஜெக்ட் கமல் சாருக்கு இல்லை அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமான ஒரு தகவல் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். அடுத்து பாரதி ராஜா ஒரு பல இன்டர்வியூவில் பேசியிருந்தார். என்ன அப்படின்னா, இந்த பொன்னியின் செல்வன் அப்படின்றதுக்கு மணிரத்னம் ஆஃப்டர் பொன்னியின் செல்வன் இந்த தக் லைஃப் பண்ணுறாரு. கமல் சார் ஆஃப்டர் விக்ரம் அடுத்த ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறப்ப ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குல்ல. ஆனால் இந்த பொன்னியின் செல்வன் எம்ஜிஆர் வந்து கமல் சாரை வச்சு எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தாராம். இந்த டைம் ஆஃப் சிஎம்மாக இருக்கும் பொழுது அதை வந்து பாரதிராஜா ஷேர் பண்ணியிருந்தார். அதுக்கடுத்து கமல் சாரும் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணார். அப்புறம் தான் மணிரத்னம் அவர்கள் வந்து எடுத்திருக்காரு அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. அதுலேயும் ஊட்டி போயிட்டு இருக்கும்போது ஒரு வட்டம் சொன்னாராம் பாரதிராஜா பார்த்து, இந்த மாதிரி நான் வந்தியத்தேவனா கமலஹாசனை இது பண்ணிவிட்டு குந்தவையா ஸ்ரீதேவியை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டிக்கு போனார் போல். அங்கே எங்கேயோ ஒரு மேடையில் தவறி விழுந்து அப்புறம் அடிபட்டு அதை வந்து குணப்படுத்துறதுக்கு அமெரிக்கா போயிட்டாராம். அதனால் அப்படியே ஷெல்வ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி அவர் வந்து ரீசெண்டாக பேசியிருந்தார். அப்போ எவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா இது பயணம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க, இந்த பொன்னியின் செல்வன் கான்செப்ட். அடுத்து நம்ம நடிகர் மௌலி அவர்கள், இயக்குனர் மௌலின்னு வச்சுக்கலாம். ஸோ பம்மல் கே சம்பந்தத்தில் ஒரு நல்ல ஒரு மீட்டியான ஒரு ரோல் அவருக்கு. ஸோ அந்த ப்ரொமோஷன்ஸ் போயிட்டுருக்கும் பொழுதும் தெலுங்கில் பேசும்போது அசால்ட்டாக பேசினாராம் மௌலி. அதை பார்த்து கமல் சார் வந்து கேட்டாங்க, என்ன தெலுங்கில் எப்படி பேசுகிறீங்கன்னு. ஏங்க நான் தெலுங்கு தான் டேரக்ட் பண்ணியிருக்கேன் அதிகமாக அப்படின்னோடனே, ஓகே பட் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது உங்களை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொன்னாராம். ஸோ கமல் சார் பொறுத்த வரைக்கும் அவருடைய கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறப்ப வேறு லெவலில் இருக்கும். அவருடைய சினிமாவுடைய புரிதலே நான் ஒர்க் பண்ண எல்லாத்துக்குள்ளேயும் கம்பேர் பண்ணும்போது கமல் சார் வந்து வேறு மாதிரி அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசியிருந்தார். இப்போ ரீசெண்டாக அவர் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார், இயக்குனர் மௌலி அவர்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். அடுத்து கமல் சாருடைய சாதனை அப்படின்னு சொல்லிட்டு பட்டியலிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ தான் பேன் இண்டியான்றானுங்க, ஐயோன்றானுங்க, 100 கோடின்றானுங்க. ஆனால் அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அப்படின்ற ஒரு மனிதர் ஒன்லி சவுத் இண்டியன் ஆக்டர். 34 நாட்களில் 500 ஹவுஸ்ஃபுல் காட்சிகள் எந்த ஒரு படமும் பண்ணது கிடையாது. ஓகேங்களா. அடுத்து வந்து தேவியில் 1000 சீட் எடுங்க. அதே மாதிரி சத்தியமில் 850 சீட்டு அந்த டைமில். இப்போ அதே லெவல் தான். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த டைம்லேயும் அவ்வளோ ஹவுஸ்ஃபுல் ஷோஸ்னால் பார்த்துக்கோங்க. இப்போ எவ்வளோ டிக்கெட் சேல்ஸ் ஆகிருக்கும், எவ்வளோ தூரம் அவருடைய அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் படங்கள் இப்போ சொல்கிறாங்கல்ல 100 கோடி 200 கோடி அதெல்லாம் வந்து இந்த டைமில் இருந்திருந்தால் கமல் சார்லாம் எங்கேயோ வந்து போயிருப்பார் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது எல்லாருமே வந்து கமல் சார் என்ன பண்ணார், ஒன்றுமே பண்ணல அப்படின்னு. அந்த டைமில் அவர் பண்ண சாதனை இந்த டைமில் யாருமே பண்ணலங்கிறது நிதர்சனமான உண்மை. ஓகேங்களா. ஸோ அந்த டைமில் அப்படி பேசி இந்த டைமில் இப்படி பேசுகிறாங்க, அவ்வளோதான் அப்படி நம்ம நினச்சிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். தவிர கமல் சார்லாம் வந்து ஒன்றும் நடிக்கிறது மட்டும்தான் அவருக்கு பாக்ஸ் ஆஃபீஸ்லாம் இல்லைன்னா அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டார். ரஜினி சார் சொன்ன மாதிரி அவர் தொட்டதை நான் தொடவே இல்லை, நான் தொட்டதை அவர் தொட்டார் அப்படின்றது 100% உண்மையான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான். அடுத்து டொவினோ தாமஸ் அவர்கள், மலையாள நடிகர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் பேசிகிட்டு இருக்கும் பொழுது, உங்களை யார் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி சொன்னோடனே கமலஹாசன். ஏன்னா அவரோட டெடிகேஷன், அவருடைய ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் எல்லாமே வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி பிக் பாஸில் இப்போ சமீபமாக போன ஜாக்லின் பிக் பாஸில் வந்து போயிருந்தாங்கல்ல, அவங்க சின்ன ஒரு இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு கிளிப் பார்த்தேன். அதில் அவங்க சொல்லியிருக்காங்க, கமல் சார் தான் சண்டேலாம் போட்டிருக்கேன்ப்பா,
நான் அவரை பார்த்தா நேராக காலிலே விழுந்துடும், அந்தளவுக்கு ஒரு ஃபேன் கேர்ள் மூமெண்ட் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பாலிவுட் இண்டஸ்ட்ரியே நம்ம கமல் சார் பக்கம்னா நீங்கள் நம்புவீங்களா? ஒரு பக்கம் மிருனால் தாக்கூர், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யாரோட நீங்கள் நடிக்கணும்னா கமல் சார் அப்படின்றாங்க. யாரோட டான்ஸ் பண்ண நடிக்கிறீங்கன்னா கமல் சார். ஏன்னா அவர் வந்து யார் இருந்தாலும் சரி அவர் அசால்ட்டாக தூக்கி சாப்பிட்டு போயிடுவார் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. ஸோ எந்த அளவுக்கு கமல் சாரோட டெடிகேஷன் அவங்க இது பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, பூஜா ஹெக்டே அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக சொல்லியிருந்தாங்க, எனக்கு கமல் சார் கூட ரொம்ப அவரோட ஒரு படம் நடிக்கணும் அப்படின்றது ஒரு லைஃப் லாங் ட்ரீம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஏற்கனவே ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள் சொல்லியிருந்தாங்க, ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? அதாவது கமல் சார் தான் இந்தியன் தாத்தா, இந்த மாதிரி ஒவ்வொரு கெட்டப்பும் வந்து பார்த்திங்கன்னா பேசப்படுது. அந்த மாதிரி நான் ஒரு ஆர்டிஸ்ட்டாக என்ன ஐஸ்வர்யா ராஜேஷ் தாண்டி ஒரு கேரக்டரில் என்னை கூப்பிடணும் அப்படின்றது என்னுடைய ஆசை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக? ஸோ அந்த வேவ் லென்த்தில் மேட்ச் பண்ணும் பொழுது நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், கமல் சாரோடைய ஒரு பங்களிப்பில் இவ்வளோ ஒரு ஃபேன் கேர்ள் மூமெண்ட்ஸ், ஃபேன் பாய் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பட் ஃபேன் கேர்ள் மூமெண்ட்ஸும் வந்து உருவாகிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து கமல் சாருடைய படத்திற்கு சர்வதேச அங்கீகாரம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம அமரன் படம் இருக்குல்ல, அது வந்து உலக கலாச்சார திரைப்பட விருது விழாவில் திரையிட அனுமதி வாங்கியிருக்காங்க. அதில் வந்து ஓகே ஆகிடுச்சுன்னா அந்த அவார்டும் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது கிடச்சிச்சுன்னா வேறு லெவல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதற்கான ரிசல்ட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். பட் கமல் சார் அமரன் எடுத்தது அப்படிங்கிறது ஒரு பக்கம் அவர் லாபத்தை நோக்கி எடுக்கலை. அவர் ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டருக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்மி ஃபைட்டருக்கு வந்து நம்ம ஒரு டெடிகேஷன் கொடுக்கணும் அப்படின்றதற்காகத்தான் அவர் வந்து பண்ணார். அது தவிர வேறு எதுவுமே அவர் வந்து பண்ணல. பட் அதற்கு நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கமல் சாருக்கு வந்து ஒரு தூக்கி விட்டு வேறு லெவலில் கொண்டு போயிடுச்சு அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் வசூல் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிருந்தீங்க. அது வந்து 600 கோடி மேலேங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், கம்பல்சரி சொல்லியிருந்தார். பட் அஃபிஷியலாக கூட்டது வந்து பார்த்திங்கன்னா 420 கோடி 130 கோடி விட்டானுங்க. ஆனால் அது ரொம்ப அது வாயில் ஊருட்டலாம். ஆனால் சில இது வந்து உண்மையிலேயே அடிக்கும், ஆனால் வந்து அமைதியாக இருப்பாங்க. அந்த மாதிரி தான் விக்ரம். ஸோ எனக்கு தெரிஞ்சு 600 கோடி மேலே கண்டிப்பாக அடிச்சிருக்குங்கிறது எனக்கு தோணுது. அப்புறம் இந்த லயாலா மணி கமல் சாரை பற்றி விமர்சனம் பண்ணியிருக்காரு. என்ன காலம் போன வயசு அரசியலுக்கு வந்துட்டார், சினிமாவில் வந்து நாங்கள் பீக்கில் இருக்கும்போது வந்தோம், அவருக்கு படமே இல்லாதப்போ வந்தார், இப்போ போய் சிஎம்கே மண்டிட்டார், நாங்களாம் அப்படி கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஆற்றிருக்காங்க. நீங்கள் இப்போ என்னாலும் ஆற்றுங்கடா. இன்னும் ஒரு வருஷம் கட்சி ஆரம்பித்து எந்த ஒரு இடத்துக்கும் ஸ்ட்ரைட்டாக போகல, எங்கேயும் வந்து ப்ரெஸ் மீட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொடுக்கவே இல்லை. தனியாக நின்று சும்மா கூட்டத்தில் நின்று ஒரு படத்தில் வந்து ஆக்ஷன் கேமரா அப்படின்ற மாதிரி சொன்னவொடனே பேசுகிறதுக்கு யாராலும் பேசலாம், துண்டிச்சிட்டு வச்சுட்டு. சரியா? இந்த பப்பரப்பா வேலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து காட்டாதீங்கப்பா, முதல் ஏதாவது பண்ணிவிட்டு அப்புறம் கமல் சாரை பற்றி விமர்சனம் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் நான் சொல்லணும் அந்த சின்ன பசங்கக்கிட்ட அப்படிங்கிறத நான் இங்கே வந்து சொல்லிக்கிறேன். அடுத்து 12th எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எழுதியிருக்காங்க எல்லாருமே. அதில் வந்து கமல் சார் விஷ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அச்சம் பதற்றம் யாரும் பட வேண்டாம், ஜம்முன்னு சும்மா வேறு லெவலில் எழுதுங்கப்பா எக்ஸாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. நல்லா இருந்தது. அப்புறம் க்ரீன் ஆட்டோன்னு சொல்லிட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ட்ரெண்டு, கமல் சாரோடைய ஃபேன் ஒருத்தர் குபேந்திரன்ட்டு, அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய உடல் தானம் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் அவர் கமல் சாருடைய மிகப்பெரிய ஒரு ரசிகர் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அவர் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி நான் கமல் சார்னால தான் ஏதாவது புதுசாக பண்ணோம் அப்படின்றதுக்காக அந்த ஆட்டோ அப்படி தயாரித்தேன் அப்படின்றது அது இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குங்கிறத பார்க்க முடியுது. அடுத்து ஏவி பாஸ்கர் அவர்கள் ஃபோட்டோகிராஃபர், அவர் வந்து பார்த்திங்கன்னா ராஜபார்வை படத்தில் கமல் சார் கண் தெரியாமல் நடிப்பாங்கல்ல, அப்போ வந்து 8 தடவை ஒரு இடத்த மோதி உண்மையிலே விழுந்தாராம். அது மட்டும் இல்லை, ஆட்டோ மோதி விழுற சீனில் ரொம்ப பெர்ஃபெக்டாக வந்து பண்ணியிருந்தாராம். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தார். கமல் சார்கிட்ட என்ன அப்படின்ற மாதிரி தான் நமக்கு சொல்லணும், எஜுகேஷனாக சொல்லியே தரணும். அடுத்து ப்ரொடியூசர் கேஆர் அவர்கள், கமல் சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து எல்லா சம்பாத்தியத்துக்கும் ஒழுங்காக வரி கட்டுறாரு. பழைய நண்பர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் வந்து கிரெடிட் பண்ணிகிட்டு இருக்காரு. அவங்க குடும்பத்தில் இறந்து போயிட்டா கூட ஒர்க் பண்ணவங்க ராஜ்கமல்கிட்ட அவங்களுக்கு மாதம் ஏதாவது ஒரு தொகையை ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள், அதாவது சினிமா இண்டஸ்ட்ரியை காப்பாற்றுறாரு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ரொம்ப அருமையாக இருந்தது. ஓகேங்களா? அடுத்து மனுஷ்யபுத்திரன் அவர்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக 5 இயர்ஸ் சும்மா தான் இருந்தார் வீட்டில். அவருக்கு எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஒரு மாதிரி நம்ம அவ்வளோதான் வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது உன்னை போல் ஒருவனில் ஒரு பாட்டுக்கு எழுத சொன்னார். அது வந்து லைஃப் வந்து மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அப்போ எத்தனை பேருடைய வாழ்க்கையை கமல் சாருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒளி விளக்கு ஏற்றி வச்சிருக்கார் அப்படிங்கிறது இதன் மூலமாக நமக்கு வந்து தெரியுது. ஸோ இவ்வளோதான் கைஸ் அப்டேட்டு. வேறு ஏதாவது அப்டேட் வந்தால் கண்டிப்பாக நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த சந்திப்பும். அது வரைக்கும்